தந்தைக்கு மந்திரம் சொன்ன தம்பிரானே, தன்னிகர் இல்லாத தமிழ் அரசனே, ஓமெனும் மந்திரத்தின் உட்பொருளே, எம்மை காக்கும் அருட்சுடரே. இது நம்ம சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமானுக்கு தான் அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா, சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலையில வீற்றிருக்கும் முருகன். இந்த சுவாமி மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணத்தின் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்க கொஞ்ச தூரத்திலேயே காவிரி ஆற்றங்கரை இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கண்டிப்பா நாம எல்லாம் போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். போற வழியில அழகான மயில், அதெல்லாம் அந்த மயிலெல்லாம் வந்து இந்த தோகையெல்லாம் இப்படி கீழே விட்டு அப்படிலாம் ஒரு போஸ்ட்ல எல்லாம் இருந்ததெல்லாம் பார்த்து பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ண ஒரு இடம் தான். 6 படை வீடுல ஒரு வீடாக இருக்கக்கூடியது தான் இந்த சுவாமி மலை. ஆனாலும் ஞானத்தின் ஸ்தலமாக இருக்கு. ஏன் ஞானத்தின் ஸ்தலமாக இருக்கு? இங்க இருக்கும் முருகப்பெருமான் குழந்தை வடிவமாக இருந்தாலும் அவருக்கு சுவாமிநாதன் அப்படின்னு பெயர். சுவாமிநாதன் அப்படின்னா என்ன? சுவாமிக்கே நாதனாக, அதாவது ஆசிரியனாக, ஆசானாக இருந்த ஒரு ஸ்தலம். சோ இப்போ இதுல ஸ்தல வரலாறுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மா கிட்ட முருகன் கேட்டதாகவும், ஓம்க்கு என்ன மீனிங், ஓம்க்கு என்ன மீனிங் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மாக்கு தெரியல. உடனே நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்க வந்து இந்த தாத்தா பாட்டி எல்லாம் வச்சு ஒரு டீச்சர் கேம் விளையாடுவாங்க. அவங்க ஏதாவது புதுசா கத்துட்டு வந்துட்டு கேட்பாங்க, உனக்கு இது தெரியுமா, தெரியாது, அப்போ பனிஷ்மெண்ட், ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், கீப் யூர் ஃபிங்கர்ஸ் ஆன் த மவுத் அப்படிலாம் சொல்லி சின்ன வயசுல நீங்க ஆடி நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அதே மாதிரி எப்படி வாழ்க்கையிலோட நம்மளோட வாழும் நெறியோட நம்மளுடைய வாழ்க்கையில தாத்தா பாட்டிக்கு அவங்க பேரம் பேத்தி வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அது பெருமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அப்போ நம்மளோடு சேர்ந்து ஒரு குழந்தை வளர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் முருகப்பெருமான் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில முருகனை தனியா வச்ச, முருகா நீ தனியா இருக்க, நீ எனக்கு இது பண்ண அப்படிங்கிறத விட முருகனோட லைஃப் ஸ்டைல் அப்படியே நம்ம வாழ்க்கையும் ஒத்து இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முருகன், அந்த முருகன் வந்து என்ன பண்றாரு, பிரம்மாவை சிறைப்பிடிச்சு வச்ச உடனே சிபாரிசுக்கு சிவன் வரார். சிவன் வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்றாரு, அம்மா ரொம்ப பண்ணாதம்மா, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுமா அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் தெரியாது அப்படின்ன உடனே, நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி உபதேசிக்கிறேன், ஆனால் நீயும் ஸ்டூடெண்டாக தான் மாறணும், நான் டீச்சராக இருப்பேன். இதுவும் நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்கிற குழந்தை, உனக்கு தெரியலையா, அப்போ நீயும் வந்து உட்காரு, உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அண்ட சராச்சரத்தையும் தன் பிடிக்குள்ள அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிப்பட்ட சிவனே ஒரு உபதேசத்தை ஒரு மாணவனாக மாறி பவ்யமாக அதை கற்றுக்கொள்கிறான். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் தெரியுது அப்படின்னா, ஒரு ஆசானை நம்ம எவ்வளவு மதிக்கணும். டீச்சர் இப்போல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம். அதனுடைய எசன்ஸை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பட் அதை நம்மளுக்கு உணர்த்தும் விதமாக இங்கே முருகப்பெருமான் வந்து ஆசானாக இருந்து சிவனுக்கு ஓம் என்னும் உபதேசத்தை, மந்திரத்தின் தத்துவத்தை உபதேசிக்கும் போது சிவனும் மாணவனாக இருந்து கற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிவன் இல்லை, உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய சிவன். அப்போ நாம எவ்வளோ குருவை மதிக்கணும். குரு ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாங்க, ஒரு நல்ல கைடு அமைச்சிட்டாங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில வெற்றி தான். ஏன் அப்படின்னா, குன்னா இருள், ரூன்னா இருளை அகற்றுபவர். இருளுங்கிறது உடனே டார்க்கான இடத்துல ஒரு லைட்டு போட்டால் எப்படி நம்மளுக்கு வழி தெரியுமோ, நம்ம வந்து அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை பெறுறதுக்கு நம்மளுக்கு ஒரு குரு தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் தத்துவத்தை அந்த ஸ்தலம் நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம வாழ்க்கையில் ஒரு குருவை பிடிச்சுக்கணும். குரு இப்போ வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. சித்தியானவர்கள் கூட நம்ம குரு எடுத்துக்கலாம். மகாவதார் பாபாஜி, சாய்பாபா, ராகவேந்திரா, இவங்க எல்லாமே குரு தான். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம குருவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு குரு உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கணும் வாழ்க்கையில், ஏன்னா வழி நடத்துறதுக்கு. ஸோ இந்த இடத்துல சிவன் வந்து நல்லா அந்த ஓம் என்ற மந்திரத்தோட உபதேசத்தை கேட்கறதுக்கு அவர் மாணவனாகவும் முருகன் ஆசானாகவும் மாறியதுனால சுவாமிக்கே நாதனாக விளங்கக்கூடிய முருகன் குழந்தை வடிவமாக இருந்தாலும் சுவாமிக்கே நாதன் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இந்த சுவாமி மலை. இங்க போனா நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு, கல்வியில் ஞானம்,
அவங்க என்ன துறையில் படிக்கிறாங்களோ அதை பற்றின ஞானம். ஏன்னா இருளை அகற்றும் இடம் இல்லையா, குருவாக விளங்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த ஸ்தலத்தில் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவன் பார்வதியை நம்ம கீழேயே மலைக்கு கீழேயே நம்ம தரிசனம் செஞ்சிடணும். இந்த மலையை போகிறதுக்கு 60 படிகள் உண்டு. இந்த 60 படிகளும் தமிழ் வருடங்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி போன நம்ம ஞானம்ங்கிற ஒரு ஆசான், நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசானின் தரிசனம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, உங்கள் பசங்க ஒரு நல்ல படிப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம சுவாமி மலையை போய் தரிசனம் செஞ்சாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக தான் சுவாமி மலை உண்டு. இந்த சுவாமி மலைக்கு நாம் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ், அதோட கூகுள் மேப் டிரெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி உங்கள் பசங்களையும் நீங்களையும் இப்போ விசிட் பண்ணும்போது நாமும் ஞானத்தை பெற்று நம் குழந்தைகளும் ஞானத்தை பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்குவோம். இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள், முருகனுக்கு ஏற்றது தைப்பூசம், அப்புறம் பங்குனி உத்திரம், இந்த மாதிரி எல்லாம் சஷ்டி, இந்த மாதிரி கந்த சஷ்டி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் கூட ஒரு சிறப்பான விசேஷமான நாட்களாக இருக்கக்கூடிய இடம்தான். டெஃபினட்டாக நாமும் சரி நம்ம குழந்தைகளும் சரி விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னா சுவாமி மலை. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு உங்களுக்கு ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் அந்த கோயிலை மென்ஷன் பண்ணுங்கள்.